எல்லாருக்கும் வணக்கம். டுடே தேதி 30 செவ்வாய்க்கிழமை. ஓகேங்களா, மார்க்கெட் எந்த மாதிரி போகும்னு பார்க்கலாமா? ஸோ இன்றைக்கி பாருங்கள், இப்பையும் கால் சைடு தான் செல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகேங்களா, ஒரு கேப் அப் வந்து கூட ஒரு டவுன் ட்ரெண்ட் போகலாம். ஸோ 1 ஹவரில் வச்சு பார்ப்போம். ஸோ நேற்றுக்கு சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டவுன் தான் பார்த்துக்கோங்க. லைட்டாக ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு ஃபுல்லாக டவுன் தான். இப்போ இங்கே வந்திருக்கான். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் ஒரு கேப் அப் கொடுத்துட்டு கூட டவுன் வரலாம். ஏன் அப்படின்னா பாருங்க, இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாரி க்ரியேட் ஆகலாம். ஓகேங்களா, சரி ஓகே, பார்ப்போம் எந்தெந்த லெவல் அப்படிங்கிறத. ஓகேங்களா, ஸோ இந்த லெவல்லாம் பிரேக் ஆகும்போது மேலே போகலாம். ஓகேங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த லெவல்லாம் பிரேக் ஆகும்போது மேலேயோ கீழேயோ போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே, மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ 9-4 பாருங்கள். ஸோ ஒன்று கேப் அப் போகலாம், இல்லை இந்த ரேஞ்சிலேயே வந்து ஓப்பன் ஆகி ஸோ ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு அப்புறம் டவுன் கொடுக்கலாம். ஓகே, பார்ப்போம் லைவில் என்ன நடக்குதுன்னு. ஓகேங்களா, ஓகே, மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது பாருங்கள். ஸோ நம்ம சார்ட் வச்சுக்குவோம், என்ன நடக்குதுன்ட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ புட் சைடு தான் மேலே போகிறான். இருங்க, இந்த ப்ரீமியம் கொஞ்சம் மாற்றிடுவோம். நான் ஒரேடியாக மேலே போக ஆரம்பிக்கலாம். ஸோ டவுன்னு ஒரு அப் ட்ரெண்டுன்னு நினச்சேன். ஸோ டவுன் போக ஆரம்பிச்சிட்டான் மார்க்கெட். ஸோ இது ஒரு 150ங்கிறது போனால் வேணா எடுக்கலாம், ஏன்னா போயிட்டுருக்கான். ஸோ பார்த்துக்கோங்க, ஒரு என்ட்ரி லெவல். ஓகே, இது ஒரு 160. ஓகே, ஸோ இது எல்லா நேரமும் ஒர்க் ஆகுமானா கிடையாது. ஸோ இந்த லெவல் வரணும். ஸோ அதனால் 160ங்கிறது போட்டேன், இல்லைனா போட மாட்டேன். ஓகேங்களா, ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மேலே கீழே போயிட்டு தான் வருவான். ஸோ எனக்கு இந்த லெவல் போகணுங்கிறது இருக்குது. ஸோ அதனால் இங்கே 120 வச்சுருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் எப்போ வேணாலும் மாறலாம். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால்தான் உங்களுக்கு அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் வரும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகேங்களா, ஸோ இது வெயிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாரி ஓகே இது போகும் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சால் மட்டும்தான் பண்ணணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது. ஓகேங்களா, அது அந்த கிளாஸில் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு எப்படின்னு, கன்ஃபார்ம் போகுமா போகாதா அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஸோ எனக்கு தெரிஞ்சு டவுன் ட்ரெண்டு தான் இருக்குது. ஸோ அதனால் கண்டினியூ பண்ணுவான். சரிங்களா,
நாம் அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு தேவை இந்த 160ங்கிறது போகணும். ஸோ அது போவான். ஸோ இப்போலாம் வந்து கொஞ்ச நாளாக கிளாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸாக மேக்ஸிமம் ஜாயின் பண்ணாங்க. ஸோ மறுபடியும் கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் கிட்ட பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து கால்ஸ் அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. ஸோ அது தப்பு இல்லை. ஆனால் அது வந்து கால்ஸ் முடிஞ்ச வரைக்கும் வேண்டாங்க. நீங்கள் கற்றுக்க பாருங்கள். உங்களுக்கு லைஃப் லாங் ஒரு விஷயம் தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்துங்க. சாரி, இது 1 ஹவரில் வச்சுருக்காங்க. அதுதாங்க புரியல மார்க்கெட் போகுமா என்னங்கிறது. ஸோ அது சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இது வந்து கண்டினியூ தான் பண்ணுவேன். எனக்கு வந்து என்ன நடக்கணும் அப்படின்னா, எனக்கு இது 160 போயாகணும். ஸோ இந்த லெவல் போகணும் பாருங்கள். புரியுதுங்களா? இந்த லெவல் போயிட்டு மேலே போயிட்டு வரணும். இல்லை இதை தாண்டி கீழே போயிடணும் ஃபுல்லாக. ஸோ பார்ப்போம். எனக்கு அந்த 160 லெவல் போகணும், அவ்வளவுதான். ஸோ போயிட்டான் பாருங்கள். எல்லோரும் நினைக்கலாம், ஸோ இது இவ்வளோ தூரம் வச்சுருக்கீங்க, இவ்வளோ தூரம் வைக்கக்கூடாது, 5 பாயிண்ட்ஸ் தான் வைக்கணும். உங்களுக்கு அந்த கன்ஃபார்ம் என்ட்ரி தெரிஞ்சால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். 5க்கு 10 பாயிண்ட்டு கூட வெயிட் பண்ணுங்கள், வேணான்னு சொல்லலை. ஆனால் அது தெரியாமல் ப்ராக்டிஸ் பண்ணாமல் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம், அதுதான் சொல்ல வரேன். ஓகேங்களா? கிட்டத்தட்ட போயிட்டான். ஓகேங்களா? நீங்கள் நினைக்கலாம், இவ்வளோ தூரம் வந்துட்டு சடனாக கீழே இறங்கிட்டா அது போகுங்கிறது தெரிஞ்சதுனால தானே நான் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இல்லைன்னா சொல்லுவேண்ணா. ஸோ பாருங்கள், இது எனக்கு தெரிஞ்சு இது போகணும். சரிங்களா? இந்த 160 ரேஞ்சு போகணும். ஸோ அது போகுது, அவ்வளோதான். அந்த பக்கத்தில் இன்னும் ஒரு 2 பாயிண்ட் 1.5 பாயிண்ட் அந்த ரேஞ்சு தானே இருக்குது. ஸோ அது போயிடும். ஓகேங்களா? பாருங்கள், வெயிட் பண்ணி அது போகும். ஸோ கன்ஃபார்ம் போகுதுன்னு தெரிஞ்சால் நம்ம எடுக்கலாம். இல்லைன்னா அதை ஏன் எடுக்க போகிறோம் சொல்லுங்கள்? ஸோ அதனால் அந்தமாரி நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து எடுங்க. ஸோ கிளாஸ் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லித்தரேன். நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே சொல்லித்தரேன். ஓகேங்களா? உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்காது. நான் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன், இந்த லைவில் தான் எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கேன். கிளாஸும் லைவில் தான் நடக்கும். ஓகேங்களா? நீங்கள் இந்த கால்ஸும் அப்படி வந்து கால்ஸ் கேட்டது இது பண்ணணுன்னு இல்லை, அது வேண்டாம். நீங்கள் கற்றுக்கோங்க. நீங்கள் உங்கள் உழைப்பை போட்டால் மட்டும்தான். நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி தந்தாலும் அதை வச்சு நீங்கள் எப்படி உங்களுக்குன்னு ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜி உருவாக்குங்க. உருவாக்க முடியாதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? பாருங்கள், போயிடுச்சுங்களா? ஸோ என்னோடது போயிடுச்சு, நான் சொன்ன டார்கெட். ஸோ இந்த லெவல் வரணும். ஸோ நான் கன்ஃபார்ம் வந்து போகும் அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் சரி ஓகே நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ இந்த லெவல் வரணும். ஸோ அதனால் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஓகேங்களா? நமக்கு வந்து தேவை இதுதான். ஸோ இது 5 பாயிண்ட்டுக்கு மேலே இறங்குது, ஸோ நம்ம சொன்னது வந்து அவ்வளோதான் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. எனக்கு கன்ஃபார்ம் போகும்னா ஓகே, நான் வெயிட் பண்ணுவேன். சரிங்களா? அதை நான் எல்லாருக்கும் கிளாஸில் சொல்லித்தரேன். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் இது கிளாஸ் வந்து எடுப்பேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கும் அது எடுக்கணுங்கிற ஒரு இது இருக்காது. ஸோ என்னோடய ட்ரேட் தான் நான் பார்ப்பேன். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், எதாக இருந்தாலும் சீக்கிரம் ஜாயின் பண்ண பாருங்கள். பார்ப்போம் நெக்ஸ்ட் டே. ஓகேங்களா? பாய்.